உங்களுக்கு அபூர்வ சகோதரர்கள் மாதிரி 3 முகம் மாதிரி ஒரு படம் ஹிந்தியில் பார்க்கணுமா? அப்படியே அந்த பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற படத்தோட பேர் நிஷான்சி. 2025ஆம் ஆண்டு 2 பாகங்களான வெளியான அந்த படத்தை இயக்குனவர் அனுராக் கஷ்யப். 2012ஆம் ஆண்டு கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர் எடுத்து வெளியிட்ட பிறகு அவருக்கு அதற்கு இணையான ஒரு வெற்றி அமையலை. எக்ஸப்ட் முக்கா பாஸ், கேங்ஸ் ஆஃப் வசேப்பூரில் நடித்த வினித் குமார் சிங் அவரோட திரைக்கதை தான் அது. அவர் திரைக்கதை எழுதிட்டு வந்து அனுராக்கிட்ட கொடுத்தப்ப நீ ஏன் நடிக்கிறேன்னா சொல்லு, நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்காரு. வினித் குமார் சிங் அதுக்கு பிறகு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ட்ரெயின் பண்ணி உடம்பை ரெடி பண்ணிட்டு வந்து அந்த படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அனுராக் கஷ்யப் வந்து ஒரு ப்ராலிஃபிக் ஃபிலிம் மேக்கர். தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டே தான் இருக்கார். அவர் எல்லா திரைக்கதையும் அவரே எழுதுறதில்ல. நல்ல திரைக்கதைகள் அமையும் போது வெல் பிளான்டாக அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்றது பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய கெட்டிக்காரன்னு சொல்கிறாங்க. அனுராக் கஷ்யப்க்கு வந்து தொடர்ந்து இங்கே வெற்றி அடையக்கூடிய பேன் இந்திய படங்கள் மேலே ஒரு பெரிய அலர்ஜியே இருக்குது. அவருக்கு வந்து இந்த படங்களை ஏன் இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்ற சந்தேகமெல்லாம் இருக்குது. அதை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து பழைய ஹிந்தி மசாலா படம் போலவே ஒரு படம் எடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டை உதாரணம் எடுத்துக்கிட்டால் எம்ஜிஆர் காலத்தில் வந்த ஒரு படம் போல், ரஜினி கமல் நடிக்க வந்த புதுசில் நடித்த 3 முகம் போல் ஒரு படம் எடுத்தா என்ன, ஒரு பழிவாங்கும் கதை, 2 தலைமுறையாக நடிக்கக்கூடிய அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய ஒரு பழிவாங்கும் கதையாக ஒன்று எடுத்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறார். அப்படி தான் இந்த திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. கதை வந்து கிட்டத்தட்ட 1980களில் ஆரம்பித்து 2016 வரைக்கும் வர்ற மாதிரி வந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2 பாகமாக எடுத்து தான் வெளியிட்டிருக்காங்க. 2மே அமேசானில் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து அவரோட ஆஸ்தான நடிகரான வினித் குமார் சிங் நடிச்சிருக்காரு. அப்புறம் தாக்கரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து கதாநாயகனை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவ்வளவாக வெளியில் தெரியாத நடிகையை தான் ஹீரோயினை அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிஷான்சி வந்து கேங்ஸ் ஆஃப் வசேப்பூரோட ஒரு கம்பேனியன் ஃபிலிம்னு சொல்லலாம். கேங்ஸ் ஆஃப் வசேப்பூரில் உள்ள மைய கதாபாத்திரங்கள் எல்லாருமே கெட்டவங்க தான். கதாநாயகங்களுக்குரிய எந்த அம்சமும் அவங்ககிட்ட கிடையாது. அது ஷாகித் கானோ, சர்தார் கானோ, ஃபைசல் கானோ, இவங்க 3 பேருமே வந்து கொள்ளக்காரங்க. இவங்களுக்கு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய ராமாதீர் சிங் வந்து அவர் இவங்களோட கெட்டவன். ஸோ அந்த கெட்டவனை எதிர்க்கக்கூடிய இந்த கெட்டவங்க அப்படின்றதான் படம். இதில் வந்து ஹீரோயிக்காக காட்டுறாங்க, அந்த ஆன்டி ஹீரோ தன்மையவே வந்து நமக்கு கதாநாயகத்துவமாக காட்டுறாங்க. புஷ்பா, கேஜிஎஃப்லாம் பின்னர் தான் வருது. இது வந்து அவர் 13 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கதையை எடுத்துட்டார். நிஷான்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து எல்லோரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கிரே ஏரியா இருக்குது. கம்ப்ளீட்லி நல்லவங்களும் இருக்காங்க. இந்த படங்களுக்கெல்லாம் முன்னுதாரண படம் அப்படின்றது வந்து ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்ட வெஸ்டர்ன் படங்கள் தான், அந்த கௌபாய் படங்கள் தான். இப்போ கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர்லேயும் சரி, நிஷான்சிலையும் சரி, அனுராக் வந்து அந்த ஒரு டெம்போவை மெயின்டைன் பண்ணியிருக்கார். அந்த கதை சொல்லும் விதம் வந்து அந்த வெஸ்டர்ன் படங்கள் போல தான். இப்போ நான் சொல்கிற வெஸ்டர்ன் படங்கள் வந்து செர்ஜியோ லியோன் எடுத்த வெஸ்டர்ன் படங்கள். பர்டிகுலர்லி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் தி வெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து கொல்லப்பட்ட தன்னோட அண்ணனோட சாவுக்கு பழி வாங்கிறதுக்காக தம்பி வந்து வில்லனை தேடி கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை காலம் அலையிறதா அந்த படம். கடைசியில் அவன் பழி வாங்கினானா இல்லையா அப்படின்றது. அந்த வெஸ்டர்ன் படங்களை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ன்றது வந்து மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா 2 கதாபாத்திரங்கள் இல்லை 3 கதாபாத்திரங்கள் கையில் துப்பாக்கியோடு நிற்பாங்க. யார் முதல்ல ஷூட் பண்ணி எதிரியை வீழ்த்துறா அப்படின்றது தான். ஹீரோ தான் வீழ்த்த போகிறாரு, அது நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணி கொண்டு வருவாங்க. அதே போல் தான் இந்த படத்தை அவர் முடிச்சிருக்காரு. நிஷான்சி படத்தை வந்து ஒரு மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் லெவலுக்கு கொண்டு வந்தால் முடிச்சிருக்காரு. அங்கே யார் அதை முடிக்கிறா அப்படின்றதான் ஹைலைட், இந்த படத்தோட ஹைலைட்டே. இந்த படம் 5 மணி நேரம் நீங்கள் மேலே பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சி நோக்கி தான் உங்களை நகர்த்தி கொண்டு வரார். படம் ஆரம்பத்துலேருந்து நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். முதல் 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரத்தில் நமக்கு உருவான கேள்விகள் எல்லாம் அடுத்த 2.5 மணி நேரத்தில் அவர் ஆன்சர் பண்ணிட்டே வருவார். கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். அபூர்வ சகோதரர்கள் போல் 3 முகம் போல் அப்பா கதாபாத்திரம் அநீதியாக கொல்லப்பட்டது. அது வந்து பையங்களுக்கு தெரியாது. பையங்க பின்னாடி தான் அந்த கதையை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து அதை டீல் பண்ணுறாங்க அப்படின்றதான் படம். இதை வந்து அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி அங்கே உள்ள ரியல் எஸ்டேட் மாஃபியா, அங்கே உள்ள அரசியல்வாதிகள், அங்கே உள்ள அரசியல் சூழல், இது எல்லாத்தையும் பின்புலமாக வச்சு சொல்லியிருக்காரு. கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர் போலவே இதில் வந்து பயன்படுத்தப்பட்ட இசை வந்து ரொம்ப பிரமாதமாக 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் படம் ஓடுதுன்னா அது தெரியாத அளவுக்கு வந்து என்கேஜிங்காக வைத்திருக்கக்கூடிய பின்னணி இசை, பாடல்கள், மிகச்சிறந்த நடிப்பு. ஹிந்தி சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்கே 2-3 தலைமுறையாக யார் கோல வச்சுறாங்களோ அவங்களே தான் தொடர்ந்து அங்கே நீடிக்கிறாங்க. படம் ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ அவங்கள மீறி வந்து அங்கே யாரும் மேலே வர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாலிவுட்டில் வந்து அனுராக் வந்து ஒரு அவுட் சைடர். அவர் அங்கே மும்பையில் பிறந்து வளரல, அவர் வேறு ஊர்லேருந்து தான் அங்கே வர்றாரு. அவருக்கு ஆரம்பத்தில் வந்து சேது படத்தை ரீமேக் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது.
டைரக்டராக அவர் போயிட்டு சல்மான் கான்கிட்ட சில விஷயங்கள் சில சஜஷன் சொன்னப்போ சல்மான் கான் வந்து அவரோட அசிஸ்டன்ஸை வச்சு அனுராக் கஷ்யப்பை செட்டை விட்டு தூக்கி வெளியில் போட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. உண்மையாக இருக்கலாம். அதனால் அவர் வந்து பெரிய நடிகர்கள் கூட பெரிய தயாரிப்பாளர்கள் கூட வந்து பெரும்பாலும் ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. அவர் கேங்ஸ் ஆஃப் வசேப்பூருக்கு முன்னாடி எடுத்த படங்கள் வந்து பெரும்பாலும் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான். அவர் ஒர்க் பண்ண மிகப்பெரிய நடிகர் அப்படின்றது ரன்பீர் கபூர் தான். அந்த படம் பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு, பாம்பே வெல்வெட். அதனால் வந்து அவர் டைம் அண்ட் அகைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவ்வளவாக வெளித்தெரியாத நடிகர்கள் அல்லது அறிமுக நடிகர்கள் அவங்கக்கிட்டேருந்து பெஸ்ட்டை வாங்குறது தான் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்திருக்கார். அவர் மொத்த கரியர்லேயும் அவர் வந்து மிக குறைவான பட்ஜெட்டில் என்ன பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அவுட்புட் அதை தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பற்றி அவர் கொடுத்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாலிவுட்டில் இந்த வருஷம் வெளியான சின்னர்ஸ்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அதில் வந்து டூவல் ரோலில் பண்ணியிருக்காங்க. அந்த பேர் மைக்கேல் ஜோர்டன் நினைக்கிறேன் அவர் பேர். அதை விட நிஷான்சியில் நாங்கள் பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார். அண்டு வந்து இந்த டுவல் ரோல்னால தான் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 25% அதிகமாச்சுன்னு சொல்லியிருக்காரு. இல்லைனா இதை இந்த பட்ஜெட்லேயே முடிச்சிருப்பேன்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அவ்வளோ கச்சிதமாக பிளான் பண்ணி எடுக்கக்கூடியவர். அந்த மாதிரி அவ்வளோ அறிமுகம் இல்லாத புதிய நடிகர்கள்ட்டிருந்து மிகச் சிறப்பான நடிப்பு அவருக்கு வாங்க தெரியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், நிஷான்சியை பொறுத்த வரைக்கும், அந்த பால் தாக்கரேவோட பேரனோ வேதிகா பின்டோ ஹீரோயினாக நடித்தவங்க அவங்களோ மோனிகா பண்ணுவார். பர்டிகுலர்லி இதில் மோனிகா பண்ணுவார். இந்த படத்தை பற்றி பின்னாடி பேச போகிறவங்க இல்லை பின்னாடி பார்க்க போகிறவங்க வந்து ஆச்சரியப்பட போகிற ரோல் வந்து மோனிகா பண்ணுவார் பண்ணாதான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு 55-60 வயசு வரைக்கும் காட்டும்போது வந்து அவங்களோட மேக்கப், அவங்க நடந்து வருவது, அவங்க பேசுகிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மொத்தத்தில் வந்து ஒரு ஸ்பெக்டாக்குலரான எக்ஸ்பீரியன்ஸாக கேங்ஸ் ஆஃப் வசேப்பூருக்கு அடுத்து நான் முதல்ல சொன்ன ஒரு கம்பெனி ஃபிலிம் சொல்லிவிட்டு, வணிக சினிமா வேறு ஜனரஞ்சக சினிமா வேறுன்னு சொல்லுவாங்க. வணிக சினிமான்றது புஷ்பா இல்லை கேஜிஎஃப், அவங்களுக்கு தெரியும் இது வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுக்கு இவ்வளோ வசூல் வரும்னு சொல்லிட்டு. ஜனரஞ்சக சினிமா அப்படின்றது வந்து அதுவும் வியாபாரத்துக்காக எடுக்கக்கூடிய படம் தான். ஆனால் இதில் ட்ராமான்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ராமான்றது ரிலேட்டபுளாக இருக்கும். அதில் உள்ள கதைன்றது நமக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில். இப்போ கேஜிஎஃப் எங்கே நடக்குது, இந்தியாவிலையா, எந்த உலகத்தில் நடக்குது, புஷ்பான்றது எங்கே நடக்குது. அப்போ அது அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லாமே அவுட் ஆஃப் தி யூனிவர்ஸ், அவுட் ஆஃப் தி ஆர்டினரியாக இருக்கும். அதை அவ்வளவு எக்ஸென்ட்ரிக்காக சொல்லும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது ஆச்சரியம் தான். ஆனால் ஒர்க் அவுட் ஆகாமல் போன படங்கள் எத்தனைன்னு நீங்கள் பார்க்கணும். அதே போல் எடுக்கப்பட்டு ஒர்க் அவுட் ஆகாமல் ஃப்ளாப் ஆனது. நிஷான்சியை பொறுத்த வரைக்கும் ஜனரஞ்சகம் அப்படின்றது வந்து இதை பார்க்கக்கூடிய மாஸ் ஆடியன்ஸ் இல்லை பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஆடியன்ஸும் எந்த ஒரு தனிநபருக்கும் வந்து அவரை வந்து உணர்ச்சிகரமாக இன்வால்வ் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ஒரு படம் இது. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.